இன்னைக்கு நம்ம மதுரையில் இருக்க அதுவும் அவனியாபுரத்தில் இருக்க டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். கிராசரிஸ் ஷாப்பிங் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இன்னும் நிறைய வந்து போடுங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை இந்த மாதிரி நமக்கு உள்ளே நுழைஞ்சதுமே அந்த கார்னரில் இப்படி ஒரு பெரிய பெரிய கண்டெய்னரில் வந்துட்டு அரிசி, பருப்பு, கோதுமை, ரவை இந்த மாதிரி ஐட்டங்கள் ஃபுல்லாமே இப்படி வச்சுருப்பாங்க. வத்தல் வேணுன்னா வத்தல் இருக்கும், எல்லா ஐட்டங்களுமே தனித்தனியாக வந்து கண்டெய்னர் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன வந்து வேணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ட்ரெயில இருக்க பேக்ஸை வந்து எடுத்துட்டு அதில் வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடை போட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு என்ன ப்ரைஸோ அதுக்குண்டான எடையை வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து நினைக்கலாம் இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் அப்படி சொல்லி நினைக்கலாம். நிறைய பேருக்கு வந்து தெரியாதனால தான் வந்து சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே இன்றைக்கி என்னென்ன புது புது ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க பாதாம் ரேட்டு, முந்திரி ரேட்டு இதை பற்றி வந்து சொல்லுங்கன்னு. ஸோ இது தாங்க எம்ஆர்பி வந்துட்டு 513 ரூபாங்க. பாதாம் நமக்கு வந்துட்டு 366 ரூபா 50 பைசாக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, நல்ல ஒரு 500 கிராம்ஸில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இருக்குது. ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு எனக்கு ப்ரைஸ் வந்து அவ்வளோவா வந்து தெரியல. ஒருவேளை நான் வீடியோவில் வந்து காட்டியிருந்தேன்னா நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறவங்க நம்ம வா பியூட்டி சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி. ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இதோட ப்ரைஸ் நான் வந்து காட்டுறேன், 455 ரூபா. நமக்கு வந்துட்டு எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 706 ரூபாய்க்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா வரைக்கும் கம்மியாகுதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்க்கு 69 ரூபா நமக்கு வந்து எம்ஆர்பி. நமக்கு வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸ் போக நமக்கு கம்மியான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஆஃபர் ப்ரைஸுமே உங்களுக்கு நான் வந்து காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான பிராண்டில் வேணும்னா நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம், இல்லைன்னா வேறு பிராண்டில் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீ தூளுங்க. சக்ரா கோல்டு கேர் டீ 250 கிராம், அதாவது 1/4 கிலோ. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, 240 ரூபாங்க இதோட விலை. ஸோ ஒரு டீ தூள் வாங்கிட்டு நீங்கள் இன்னொரு டீ தூள் வந்துட்டு ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஒரு டீ தூள் போகணுன்னா அந்த ஹாஃப் அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரியான டீ தூள், காஃபி தூளில் வந்துட்டு முக்கியமாக நம்ம உள்ள நுழைஞ்ச உடனே ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 1 by 1 நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கேன். இது வந்துட்டு ஏவிடி, உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய பிராண்டடான ஒரு கம்பெனி. 20% வரைக்கும் நமக்கு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. ஐ மீன் 20 ரூபீஸ் வரைக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 95 ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரையும் சேர்த்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. 415 ரூபாங்க இதோட விலை. நமக்கு வந்துட்டு 320 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 95 ரூபா நமக்கு வந்து கம்மி பண்ணிட்டு இந்த ஏவிடி வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ப்ரைஸ் பார்த்துக்கோங்க, ப்ரைஸோடு தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். சில சிஸ்டர்ஸ் வந்து சொல்கிறீங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, சில பேர் வந்து சொல்கிறீங்க ரொம்ப ஸ்லோவாக சொல்லுங்கள் சிஸ்டர் தெரிய மாட்டுதுன்னு. ஸோ 2 பேருக்குமே பொதுவாக நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து 3 ரோசஸ்ங்க, 3 ரோசஸ் டீங்க, டீ தூள். ஸோ இந்த டீ தூள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆஃபர் வந்துட்டு இருக்குது. ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா வரைக்கும் நமக்கு கம்மி பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி வந்து 470 ரூபா, நமக்கு வந்து 390 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. சாரிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாஜ்மஹால் டீ. நிறைய ஆட்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த பிராண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பிடிச்சிருக்கு போல். ஏன்னா நான் போன தடவை வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு, இந்த தடவை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 70 ரூபா வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸில் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க வந்துட்டு இருக்குது. பெரிய பெரிய கண்டெய்னரில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்காங்க. பை ஒன் கெட் ஒன் ஆஃபரு, அதுக்கப்புறம் பை ஒன் கெட் 2 ஆஃபரு, அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. இல்லை சிஸ்டர் எனக்கு வேறு ஏதாச்சும் காஃபி தூள் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா இது வந்துட்டு ப்ரூ காஃபிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹவுஸ் இன்ஸ்டன்ட் காஃபி, ப்ரூ காஃபி. இந்த ப்ரூ காஃபியுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, 110 ரூபாங்க இதோட ப்ரைஸு. பட் நீங்கள் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா தாங்க இதோட விலையே வந்து வருது. காஃபின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு பிராண்ட் வந்து பிடிக்கும். நெஸ்கஃபி பிடிக்கும், அதுக்கப்புறம் லீ பிராண்ட் பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரூ காஃபி வந்துட்டு பிடிக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நரசூஸ் காஃபி அப்படின்றது வந்து பிடிக்கும். எல்லா விதமான பிராண்டுமே இங்கே வந்துட்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு நரசூஸ் கடையில் தான் போய் வாங்கணும்னு சொல்லி கிடையாது. நீங்கள் மதுரை டிமார்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டாலே அதோட பிராண்டுமே வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸ், அதில் வந்துட்டு நமக்கு 15 ரூபா வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் நிறைய கடைகளில் வந்துட்டு வீடியோ வந்து போட்டிருக்கேங்க, மளிகை பொருட்களுக்கு வந்து போட்டிருக்கேன். ஆனால் டிமார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறையாவே வந்துட்டு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அது வந்து சேல்
ஆயிடுறதுனால நமக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி திருப்பி ரீஸ்டாக்கும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு ஹைலைட்டுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் லியோ காஃபி அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய லியோ காஃபிலையுமே நமக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையாங்க, நமக்கு நரசூஸ் காஃபிலையுமே வந்துட்டு நமக்கு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்கன்னு 30 ரூபா வரைக்கும் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்கங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் கண்டெய்னரோட நமக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. இந்த கம்பெனியோட பேர் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா காஃபி ஜாருமே நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா காஃபி ஜார் ஒரு 200 கிராம் 460 ரூபா. நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 160 ரூபா கம்மி பண்ணி 299 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. எக்கச்சக்கமான ஆஃபர் வந்து போட்டிருக்காங்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐட்டங்கள் வந்து என்னென்னா நமக்கு தேன். ஸோ இதோடைய எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா. நமக்கு ரொம்ப ஒரு 80 ருபீஸ் வந்து கம்மி பண்ணி ரீசனபிள் ப்ரைஸில் ஒரு 1/2 லிட்டர் தேன் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் கேக்கு, ஃப்ளபி எலைட்டோட பனானா கேக்ஸு. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி பனானா ஃப்ளேவரில் இருக்க கேக்லாம் வந்து பிடிக்குங்க. 28 ரூபா இதோட எம்ஆர்பிலேருந்து நமக்கு வந்து கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. இது கொஞ்சம் சாக்லேட் வந்து கம்மி பண்ணி 18 ரூபா கம்மி பண்ணி போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரியான தேன் பாட்டில்ஸ் வந்துட்டு பெரிய தேன் எங்களுக்கு 1/2 லிட்டர் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி 100 கிராமு 200 கிராமு 1/4 லிட்டரு 1/2 லிட்டரு இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ஸோ ப்ரைஸ் ரேட் வந்துட்டு இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்றா நான் வந்துட்டு இந்த தடவை வந்து எடுக்கலை, ஏன்னா அங்கே வந்து ரேக்கில் வந்து சில பொருட்கள்லாம் வந்து அடுக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரவை, நாகா ரவை. ஸோ இதோடைய எம்ஆர்பி 90 ரூபா. பட் நமக்கு வந்துட்டு 52 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 28 ரூபா வந்து கம்மி பண்ணி 38 ரூபா கம்மி பண்ணி நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு கையில் வீடியோ இருக்கிறதுனால நம்மளால் வந்துட்டு ப்ரைஸை கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ண முடியல. ஆனால் நான் ரேட்டையுமே வந்து காமிச்சிட்றேங்க. ஸோ முன்ன பின்னே இருந்துச்சுன்னா தயவுசெய்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஷிர்வாத், ஆச்சி அந்த மாதிரியான பிராண்டில் இருக்கிற கோதுமை மாவுகள். ஸோ 1 கிலோவில் இருக்குது, 2 கிலோவில் இருக்குது, 5 கிலோ இருக்குது, 10 கிலோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிராண்டில் இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து அடுக்கி வந்து வச்சுருக்காங்கங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, சில பேருக்கு வந்து லூஸில் வந்துட்டு கோதுமை மாவு வாங்குறது வந்து பிடிக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து பேகுமே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாரில் நமக்கு எவ்வளோ வேணுமோ 1 கிலோ வேணும்னா 1 கிலோ பேக்லேருந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்லை 2 கிலோ பேக்கில் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, கேப்ப மாவு. ஸோ ப்ரைஸுமே மேலே வந்து காமிச்சிருக்கேன். அந்த ப்ரைஸையுமே வந்து பார்த்துக்கோங்க. எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற டீங்க. டீயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு சில பேருக்கு பிராண்டடான டீ பிடிக்கும், சில பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடிமேடு டீ வந்து பிடிக்கும். ஸோ அதுக்கு உண்டான ஐட்டங்கள் இங்கே இருக்கிறது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸு. ஸோ உங்களுக்கு 1 by 1 நான் வந்து காட்டிகிட்டே இருக்கேன். இந்தியா கேட்டோடது, ஸோ ஆஷிர்வாத்தோடது, இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட்டான பிராண்டடான பாஸ்மதி ரைஸுமே வந்துட்டு பேக்கெட் பண்ணி வந்து வச்சுருக்காங்கங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சால்ட். ஸோ ஆஷிர்வாத் சால்ட்டு. ஸோ நமக்கு எவ்வளோ ப்ரைஸ்னால் எம்ஆர்பி 28 ரூபா, நமக்கு 20 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 8 ரூபா கம்மி பண்ணிவிட்டு நமக்கு வந்து கொடுத்துட்டு வந்து இருக்காங்க. இங்கே வாங்க, இது தாங்க வந்து கொண்டக்கடலை. ஸோ ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எம்ஆர்பி 82 ரூபா, நமக்கு 59 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. 112 ரூபாங்க. நீங்கள் வந்துட்டு இதை வந்து வாங்கும்போது 1/2 கிலோ வந்து இருக்குங்க. 72 ரூபா 50 பைசாக்கு நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இல்லை எனக்கு ப்ரௌன் கலர் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த மாதிரி கூட அவைலபிளாக வந்துட்டு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு தட்டாம்பயிறு அப்படின்னு வந்து சொல்லுவோம். உங்களுக்கு வந்து சிறுபயிறு அந்த மாதிரி வந்து சொல்லுவீங்க. ஸோ அதோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா 138 ரூபா 50 பைசா அந்த ரேஞ்சில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்காங்க. டிமார்ட் பொறுத்த வரைக்குமே நமக்கு ஒரு சூப்பரான விஷயம் வந்துட்டு என்னன்னா, அந்த ப்ரைஸ் டேகை வந்துட்டு நமக்கு அங்கங்கே வந்துட்டு ஒட்டியிருப்பாங்க. ஸோ ப்ரைஸ் பற்றி நமக்கு வந்து தெரியல, ஆஃபர் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரில அப்படின்னு சொல்லி நம்ம அலைய வேண்டாம். தாராளமாக அந்த ஆஃபர் வந்து என்ன, அந்த ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்றத அங்கேயே வந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ரேக்குக்கு பக்கத்தில் எவ்வளோ ப்ரைஸ் டேக் வந்துட்டு டக்குன்னு ஒட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை இருக்குது, நூக்கடலை இருக்குது, அதுக்கப்புறம் உளுந்து இருக்குது, கருப்பு உளுந்து இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களுமே இந்த ரேக்கில் வந்துட்டு வச்சுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்துங்க, 1/2 கிலோவுடைய கருப்பு உளுந்து. நிறைய பேர் எனக்கு கடைங்கள்லேயுமே சரி இல்லாட்டி வீட்லேயுமே வந்து சரி கருப்பு உருட்டு உளுந்து தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஊற வச்சுட்டு அரையும் குறையுமா அந்த வந்துட்டு தொளி இருக்கிறதுல செஞ்சு நம்ம சாப்பிடும் போது நிறைய சத்துக்கள் இருக்கும்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதோட எக்ஸாக்ட் இது எனக்கு வந்து தெரியல.
ஸோ இந்த மாதிரியான ப்ரீமியமாக இருக்கிற உளுந்துகள் அது எல்லாமே நமக்கு போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்களாங்க, இதெல்லாம் வந்துட்டு ஸ்பைசஸ் ஐட்டங்கள்ங்க. அதாவது இந்த பிரியாணிக்கு இந்த மாதிரியான கரம் மசாலா ஐட்டம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலாவை மொத்தமாக வச்சு 95 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுட்ருக்காங்கங்க. இது வந்து 100 கிராம் வந்து வருதுங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம், ஜாதிபத்திரி, அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு, இது எல்லாமே சேர்த்து வந்து போட்டிருக்காங்க. இல்லை எனக்கு வந்து தனித்தனியாக வந்து வேணும் அப்படி சொன்னாலுமே தனித்தனியாகவே உங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க. ஸோ நான் வந்து ப்ரைஸோட காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 51 ரூபாய்க்கு. உங்களுக்கு இது என்னன்னு வந்து தெரியும், பட் எனக்கு அது ஆக்சுவலாக இது என்னன்னு எனக்கு வந்து தெரியல. நமக்கு வந்து பிரியாணிக்கு வந்து போடுவோம் இல்லையா, ஸோ அதுங்க. இது யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா அவங்க வந்துட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பட்டையெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து எனக்கு வந்து தெரியும், இந்த ஸ்டார் அந்த இது வந்து சொல்லுவாங்க இல்லையா, அது எதுவுமே எனக்கு வந்து தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்துட்டு போடுவாங்கங்க. ஸோ அதுதாங்க, அதோட ரேட்டுமே கீழே அந்த ட்ரேயில் வந்து ஒட்டியிருக்காங்க. பட்டை, சுருள் பட்டை, அதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியும். இதெல்லாம் ஜாதிபத்திரி, ஏன்னா அதில் எழுதியிருக்காங்க 104 ரூபாங்க இதோட விலை. பட் எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட அதோட 147 ரூபாங்க. நமக்கு 104 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டைன்னு நினைக்கிறேங்க. ஸோ எனக்கு எக்ஸாக்ட் பேர் வந்து தெரில. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 56 ரூபா எம்ஆர்பி. நமக்கு வந்து 40 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர் வந்துட்டு டிமார்ட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, நிறைய வந்து நீங்கள் பேசுகிறீங்க சிஸ்டர், அதனால் வந்து தெரிலன்னு. சில பேருக்கு வந்துட்டு அந்த ரீட் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், அவங்களுக்காக விலையும் சேர்த்து சொல்கிறேன், அது என்ன பொருளும் வந்து சொல்கிறேன். ஸோ நான் அப்படி சொல்கிறதுனால மேபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிறையா பேசுகிற மாதிரி வந்து தெரிலாம். கண்டிப்பாக நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகுங்க, மிளகு வந்து 62 ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க. ஒரு 50 கிராம். இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 87 ரூபாங்க. எம்ஆர்பி 87 ரூபா. இதெல்லாம் வந்து பட்டை. ஸோ பட்டை, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் வந்து 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பட் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 49 ரூபா. நமக்கு வந்து 30 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. 19 ரூபா வந்து கம்மி பண்ணியிருக்காங்கங்க. ஸோ ஒன்று மேலேயும் அவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் மதுரை அவனியாபுரத்தில் இருக்க டிமார்ட் அப்படின்னுக்கு வந்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் குண்டு மிளகாயோட ரேட்டு, ஒல்லி மிளகாயோட ரேட்டுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கல்ல, உடச்ச கல்லன்னு வந்து சொல்லுவாங்க. நானுமே நிஜமாலே வந்து சொல்கிறேன், நான் 100 கிராமுக்கு கூட வாங்கியிருக்கேன், 50 கிராமுக்கு கூட வாங்கியிருக்கேங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரவை, கோதுமை, கடலை மாவு, இதெல்லாம் ஐட்டம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்ங்க.